நம்மளை சுத்தி 4000 கதைகள் இருக்கும்போது பக்கத்து மாநிலத்துல துண்ட விரிப்பானேன். காக்கா முட்டை மணிகண்டனோட கண்ணில் விழுந்த இந்த ஒரிஜினல் கதை லட்சம் பேருக்கு அட்வைஸ், நல்ல பட ரசிகர்களுக்கு கும்மாலம். இதுக்கப்புறம் மணிகண்டனோட வேல்யூ மார்க்கெட்ல உயர்ந்திருக்கும். மணி கண்டேன், அதுக்கப்புறம் அவரு மணிகண்டேன் அப்படின்னு ஆவாரு. அப்பவும் மாறாம இதே மாதிரி படங்கள் எடுக்க ஆயிரம் வேண்டுதல்கள். ஆண்டவனோட கட்டளை அதுவாவே இருக்கட்டும். ஊர்ல கடன், லண்டன்ல போய் வேலை செய்யலாம் அப்படின்ற கிளம்புற விஜய் சேதுபதியும் யோகி பாபுவும் சென்னை வராங்க. வந்த இடத்துல கோகுமாக்கு தரகரோட அட்வைஸா ஏத்து பாஸ்போர்ட்டுக்கு விண்ணப்பம் செய்யறாங்க. அவங்க டூரிஸ்ட் விசாவுக்கு அப்ளை செய்யும் போது மனைவி இருக்கிறதா சொன்னா விசா ஈஸியா கிடைக்கும் அப்படின்ற அட்வைஸ் படி பொய்யா ஒரு பெயரை குறிப்பிடுறாரு விஜய் சேதுபதி. அவரு குறிப்பிடுற கார்மேக குழலி அப்படின்ற கேரக்டர் நிஜ வாழ்க்கையிலையும் இவரை கிராஸ் பண்றாங்க. நடந்தேறாத கல்யாணத்துக்கு விவாகரத்து கோர்ற விஜய் சேதுபதி அதே கார்மேக குழலோட மனசுல இடம் பிடிக்கிறது தான் மேலோட்டமான கதை. இந்த கதைக்குள்ள டைரக்டர் மணிகண்டனும் கதையாசிரியர் அருள் செழியனும் வச்சிருக்க பண்டமும் அதன் ருசியும் சொல்லி மாளாது. சுவைச்சாதான் புரியும். ஒரு முறை தியேட்டருக்கு போறவங்களுக்கு பேரானந்தம் காத்துட்டு இருக்கு. அப்படி ஒரு லைவான திரைக்கதை, ரசனையான வசனங்கள். இவர் மட்டும் இல்லைன்னா இந்த படம் என்ன இருக்கும் அப்படின்னு சிந்தனையை தன்னோட ஒவ்வொரு படத்திலையும் உருவாக்கிட்டு இருக்காரு விஜய் சேதுபதி. மனுஷன் என்னமா நடிக்கிறான் அப்படின்னு ஒரே வரியில சொல்லிட முடியாது அவரோட நடிப்பை. பொய் சொல்லக்கூடாது அப்படின்னு நினைக்கிற இவரை சுத்தி தான் எத்தனை பொய்கள்லாம் நடக்குது. திடுக்குன்னு சந்தர்ப்பங்கள் இவரையும் பொய்க்குள்ள தள்ளி விடுறதும் அதுக்கேற்ற மாதிரி இவர் அடாப்ட் ஆகுறதும் அற்புதம். போகிற போக்குல இவரை விட்டு பலமா பேச வச்சிருக்காரு டைரக்டர். இப்படி அடுத்தவங்க பேசும்போது ஒட்டு கேட்க கூடாதுல இருந்து ஆரம்பிச்சு சென்னையோட ஹவுஸ்ஃபுல் ஓனரோட அட்டகாசங்களை பொறிக்கலங்க போட்டு தாக்குற வரைக்கும் ஒவ்வொன்றும் சுளீர். இறுதியில தன்னோட லவ்வர் ரித்திகா சிங் கிட்ட அவர் சொல்ற அந்த ஒரு காட்சியையும் அதுக்கு அவர் கொடுக்குற ரியாக்ஷனையும் ரசிக்கிறதுக்காகவே இன்னும் 4 முறை தியேட்டருக்கு ஓடலாம். இறுதி சுற்று படத்துல சண்டைக்கோழியா வந்த ரித்திகா சிங் இந்த படத்துலயும் கிட்டத்தட்ட அப்படி ஒரு கோபக்கோழியா தான் இருக்காங்க. முகத்துல என்ன ஒரு அலட்சியம், அவரையே தெரியாம ஒரு பொறிக்குள்ள சிக்கிக்கிட்டாலும் ஒரு ரிப்போர்ட்டரோட தைரியத்தோட அதை அணுகிற கெத்து அப்படியே வந்து உட்கார்ந்துக்குது அவரோட பாடி லாங்குவேஜ்ல. விஜய் சேதுபதிக்கு இணையா ரசிக்க வைக்கிற இன்னொரு நபர் யோகி பாபு. சும்மா நேருக்கு நேர் பார்த்தா கூட தியேட்டர்ல விழுந்து சிரிக்குது. டயலாக் டெலிவரியும் அந்த லுக்கும் மௌனமான நேரத்துல கூட அவர் கொடுக்கிற ரியாக்ஷனுக்கும் எக்ஸ்பிரஷனுக்கும் யோகி பாபுக்கு ஏராளமான கைத்தட்டல்கள் குவியுது. பாதிலேயே இவரை பேக்கப் பண்ணி அனுப்பிடுறாங்க. ஐயோ அப்படின்றது ரசிகர்கள் கூட்டம். இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம ஊர்லயே வச்சிருந்துருக்கலாமே மணிகண்டனை அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த படத்தோட மொத்த கௌரவத்தையும் காஸ்டிங் டைரக்டர் அப்படின்னு யாரையாச்சும் தனியா வச்சிருந்தா அவருக்கு கொடுத்துடலாம். ஒவ்வொரு கேரக்டருக்காகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க முகங்கள் அப்படி இருக்கு. ரித்திகா சிங் அம்மாவில் ஆரம்பிச்சு அந்த இலங்கை தமிழர், அப்புறம் அந்த விஜிலன்ஸ் அதிகாரி கூத்துப்பற்றை நாசர், நீதிபதி அம்மா, சீனியர் லாயர் ஜேம்ஸ், வினோதினி அப்படின்னு எல்லா பேரும் ஆஹா ஓஹோ. முக்கியமா போலி பாஸ்போர்ட் ஆசாமி அப்படின்னு எஸ் ஸ்டான்லி ரொம்ப இயல்பான நடிப்பை தந்திருக்காரு. அந்த சபாரியும் அந்த பொத்தல் சிரிப்பும் பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சும் சொல்லாம கொல்லாம நழுவுற எச்சரிக்கையுமா இருக்க பாண்ட் வித் கிரிமினலா பிரமாதப்படுத்தியிருக்காரு. ஈழத்தமிழரோட துயரத்தை அப்படியே மெல்லிய கோடு போல போட்டு காட்டிட்டு இருக்க படம் இது. அங்கங்க சமூகத்துக்கு சங்கதி சொல்றதுல பெருசா மெனக்கெட்டு இருக்குது மணிகண்டனோட பேனா. ஆரம்பத்திலேயே புரோக்கர்களை நம்பி ஏமாறுறவங்களுக்கான விழிப்புணர்வு படம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு வில்லேஜ், ரொம்ப நீளமான சாலை, அதுல புளியங்கா துவங்கி சைக்கிள்ல டபுள்ஸ் வர ஆத்மார்த்த நண்பர்கள் அப்படின்னு முதல் ஷாட்லயே நிமிர வச்சிருக்காரு ஒளிப்பதிவாளர் சண்முக சுந்தரம். அது மட்டும் இல்லாம பாடல்களை படமாக்குறதுல கூட தத்துபுத்து சமாச்சாரங்கள் இல்ல, எல்லாமே மாண்டேஜ் பாடல்கள் தான். கேவோட இசை உறுத்தல, அனாவசியமா ஒரு ஃப்ரேம் கூட வந்துடக்கூடாது அப்படின்றதுல அதிக சிரமத்தை எடுத்துட்டு இருக்காரு எடிட்டர். அனுசரனுக்கும் தனி பாராட்டுகள் தான். அனாவசியமா ஒரு பிரேம் கூட வந்துடக்கூடாது அப்படின்னு அதிகமான சிரத்தை எடுத்துக்கிட்ட எடிட்டர் அனுசரனுக்கும் தனி பாராட்டுகள். உள்ளூர் கலெக்ஷன் மட்டும் இல்லாம உலக பட விழாக்கள்லயும் கலந்துக்கிட்டு ஏகப்பட்ட $டாலர்களை குவிக்கணும் அப்படின்றது தான் ஆண்டவன் கட்டளை படத்தோட கருத்து போல இருக்கு.